போனேன். 150 ரூபா சம்பளத்துக்கு போனேன். 9th முடிச்சிருந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்தில் கொத்தனார் ஆகிட்டேன். எங்களுக்கு எப்போ வேலை முடியுதுன்னு பட்சம் கேட்டால் ஒயின் ஷாப்பில் தான் இருப்போம். 5:30 மணி ஆகிட்டுனா எல்லாருமே ஒயின் ஷாப் போய் சரக்கு ஃபுல்லாக அடிப்போம். நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வரும். திரும்பியும் பத்தாது, திரும்பியும் ஒயின் ஷாப் போவோம். நைட்டு 11 மணி 12 மணி ஆகும், 1 மணி கூட ஆகும். அப்புறம் மக்கள் காலையிலே வேலைக்கு போகிறப்ப குடிக்க மாட்டோம். அதோட சாயந்தரம் எப்போ எங்களுக்கு ஈவினிங் ஆகுது எங்களுக்கு அப்போ தான் சந்தோஷமாக வரும். குடிக்கணும் ஆசையாக இருக்கும். அப்படியாப்பட்ட நான் இடையில எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்புல ஃபுல்லாக சிம்ட் அலர்ஜி போல வந்துருச்சு. வந்தோடனே கையிலெல்லாம் முட்டா எல்லாம் போயிட்டு அப்புறம் ஐயா ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணணும் நல்லா போயிட்டு. அதனால நான் அதுக்கப்புறம் ஞானசானம் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த தவறு செய்ய மாட்டேன் போக மாட்டேன்ட்டு ஐயாவும் சொன்னாங்க, ஞானசானம் எடுத்துங்க தம்பி, அப்போ தான் சரியாக போகணுன்னாங்க. ஞானசானம் எடுத்துட்டு ஐயா இன்னைக்கு அந்த அந்த வாக்கியாவில் சொன்னாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே வராது தம்பி, ஞானசானம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுலேருந்து எனக்கு அந்த அரிப்பு அலர்ஜி எனக்கு எதுவுமே இல்லை. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000 செலவு பண்ணிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கே நான் இருக்கிறேன். எல்லாருமே நீ எங்கே பார்த்தாலும் எனக்கு பெருமையாக பேசுறாங்க. ஏன்டா ஒயின் ஷாப்புக்கு வந்து எனக்கு குடிக்கலையா? நான் குடிச்சு 5 மாதம் ஆகுதுண்ணா. ஏன்டா தம்பி நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேண்ணா, என்னடா எப்படா மாறினான்னு கேட்டேன். இல்லைடா நான் உடம்பு சரியில்லாம சர்ச்சைக்கு போனால் ஞானசானம் எடுத்துட்டு நம்ம குடிக்கிறது இல்லை. சேரான்னாங்க. அதே போல ஒரு அண்ணா என்ன ரொம்ப தம்பி வாடா ஒயின் ஷாப் வாடா போகணும்னு நான் வாங்கி தரேன் வாடாண்ணா. நான் குடிச்சுன்னா 5 மாதம் ஆகுதுண்ணா, நான் குடிக்கிறது கிடையாதுண்ணா, நான் வேணா வந்து நிற்கிறேன், நீ குடிங்க. இது எப்படா நீ குடிக்காம இருக்க மாட்டா, நீ எப்படா இருந்துன்னு கேட்டேன். இல்லைண்ணா நான் சர்ச்சைக்கு ஞானசானம் எடுத்துட்டேன் சொன்னேன். சேரான்னா அதுக்கப்புறம் என்னை பார்த்தாங்களோ யாருமே ஆமா இவன் ஒயின் ஷாப் வர மாட்டான், குடிக்கிறதும் கிடையாது, குடிச்சுக்கிட்டு தான் இருந்தால் இப்போ சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சு குடிக்கிறது இல்லை. அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்களே சர்ச்சைக்கு வந்தாலாம் வேணான்னு சொன்னேன். ஆனால் வாங்க நான் எட்டு போகிறேன், என் செலவுல நான் உங்களை 8 போகிறேன் வாங்கினேன். ஒரு நாள் சொல்கிறேன் வரண்டா தம்பின்னாரு. அது போல நான் எப்படியே இருந்தேன். ஆனால் இப்போ என்னை நிறையா பேரும் மதிக்கிறாங்க. என்னை ஒரு பெரிய அளவில் என்னை மதிக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நான் சர்ச்சைக்கு போனதுனால தான். அதுக்கு முன்னாடியே இவ்வளோ அளவுக்கு என்னை யாரையும் மதிச்சு கிடையாது. இப்போ நான் சொல்ற அளவு கூட என்னோட 1 மடங்கு நான் கூடிக்கிட்டு தான் இருக்க கூட குறையில. ஒவ்வொரு நாளும் அதிகப்படியாக படிப்படியாக உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறத தவிர இறங்கல. நான் எனக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. நான் என்ன எப்படி நினைக்கிறேனோ அதே போல என் மனசு என்ன தோணுதோ அதே போலதான் நடந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஆனா நான் யாருக்கும் இவங்க நல்லா இருக்க கூடாது அவங்க நல்லா இருக்க கூடாது நினைக்க அப்படின்னு நான் இப்ப சர்ச்சைக்கு போறதுன்னு இல்லை, அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதே போலதான் எல்லாருமே சொல்றாங்க, உன் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பா. இவங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த அண்ணியா சொல்லுவாங்க, என்னைய நீ யாரு பேச்சும் கேட்காத தம்பி, நீ சர்ச்சைக்கே போ, உன்னை எல்லாம் அப்படியே குடிக்கவான்னு கூப்பிடுறாங்க. யாரு பேச்சும் கேட்காது, சர்ச்சைக்கு போனாதான் நீ இப்ப ஒரு பெரிய ஆளா, வேற யாரும் பேச்சும் கேட்காத. அது போல ஒரு பையன் என்கிட்ட ஆன்சு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் எதுவும் எந்த பழக்கமும் கிடையாது தம்பின்னு சொன்னேன். அந்த அண்ணிதான் சொன்னாங்க, தம்பி அவன் நல்லா தெரிஞ்சுட்டான், சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சா, குடிக்கிறதுல எந்த பழக்கமும் கிடையாது, இவன் எப்படி மாறினான்னு அந்த அண்ணிட்ட கேட்டாங்க. அவன் சர்ச்சைக்கு போனாலும் தம்பி மாறிட்டான் நான் சொன்னாங்க. நிறைய எனக்கே தெரியல நான் இப்படி ஆகணும்னாலும் எனக்கே தெரியல கொஞ்சம் கூட. ஆனா அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன். எல்லாம் கர்த்தருடைய இதுதான், வல்லமையில்தான். சோதரன்